வல்ல ஆண்டவரே சூவண்டை அருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆராதனையை கவனித்து கொண்டு பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஆராதிப்போம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான நல்ல ஆராதனை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கால சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் ஒரே இடத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலைமைகள் காணப்பட்டாலும், நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்டாலும் ஆவியில் ஒருங்கிணைந்தவர்களாய் சபையின் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த வேளையில் உம்முடைய கிருபையை பற்றி கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். பாடல்களை ஆசீர்வதித்து தாரும். செய்திகள், சங்கீத பகுதிகள், ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க பண்ணும். எல்லா தடைகளையும் மாற்றும். ஆவியிலே ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையினால மூடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது 1-2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தெரிந்த ஒரு பாடல், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர், வல்லவர், நம்மை காண்பவர், நம்மை காப்பவர், நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்தவர், நம்மோடு கூட இருக்கிறவர். வாருங்கள், சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுங்க, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். மீண்டும் சொல்லுங்க, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஒரு விசை கூட, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே, நமக்கு நன்றியப்பா. பிரைஸ் தி லார்ட். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே, காப்பவரே, உமக்கு நன்றியப்பா. காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டீர், நன்றியப்பா. நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் நீக்கினார்.
பாவங்களை போக்கிவிட்டீர், பாவங்களை போக்கிவிட்டீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே, நன்றியப்பா. சேர்ந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர், நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுங்க, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் அபிஷேகம் செய்தீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போன்ற சூழ்நிலையை பல நேரங்களில் சந்திக்கிறதுண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் மட்டும்தான், நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்களிலே நம்மோடு பேசுகிற ஒருவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே யாரும் என்னோடு பேசுகிறதற்கு இல்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகுமானால் ஆண்டவர் என்னோடு பேசுவார். வனாந்திரம் தான் என்னுடைய வாழ்க்கை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரோடு சேர்ந்து பயணம் செய்வோம். வனாந்திரம் தண்ணீர் தடாகமாக நிச்சயமாக மாறும். காலை வேளையில் இந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தோடு இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தாலும் பாதை ஒன்று நமக்கு கண்ணில் தெரிய பண்ணுகிறவர்
இந்த ஆண்டவர் விடுவித்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்தும் ஆளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்தும் ஆளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் மராவின் தண்ணீரை அவர் மதுரமாய் மாற்றுவார். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்க்கையிலே நாம் தனிமை என்று நினைக்கிறோமா? நம்முடைய மகிமையின் தேவன் நம்மை தாங்கி நடத்துவார். இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனியன கொண்டுமே குறைவு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனியன கொண்டுமே குறைவு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். சேர்ந்து பாடுவோம். பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. வாழுவேன் என்றுமே நேசரின் நாட்டினில், வாழ்த்துவேன் இயேசுவை உள்ளம் பொங்கிட. வாழுவேன் என்றுமே நேசரின் நாட்டினில், வாழ்த்துவேன் இயேசுவை உள்ளம் பொங்கிட. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் என்னை தாங்கிடுவாரே. ஆமென். சேர்ந்து பாடுவோமா?
இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுகிறது. ஆண்டவரோடு நாம் வாழ போகிறோம். ஜெபத்தோட பாடுவோமா? பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. பாதையில் வெளிச்சம் காட்ட ஆதவன் ஒளியுடன் அக்னி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. வாழுவேன் என்றுமே நேசரின் நாட்டினில், வாழ்த்துவேன் இயேசுவை உள்ளம் பங்கிட. வாழுவேன் என்றுமே நேசரின் நாட்டினில், வாழ்த்துவேன் இயேசுவை உள்ளம் பங்கிட. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் சேர்ந்து பாடுவோம். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுவோம். ஹல்லேலூயா. நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். சொல்லுங்க, நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். என் வாழ்வு செழித்திடுமே. நம்பிக்கையோட சொல்லுங்க, என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். என் வாழ்வு செழித்திடுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் வாழ்வு செழித்திடுமே. ஹல்லேலூயா. என் வாழ்வு செழித்திடுமே. அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்தர பாதையாதே உன்னுடைய பிள்ளையே, ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு சஞ்சலத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முன்னெடுத்து செல்லப்படுகிறதா? மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூட முடியாத பாரம் உன்னுடைய உள்ளத்தில் காணப்படுகிறதா? ஆண்டவருடைய சத்தம் உன்னை தேற்றும்படி இந்த ஆராதனை வேளையிலே, நீ இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் உன்னை தேற்ற போகிறது. ஆண்டவருடைய சத்தம் உனக்காய் வெளிப்பட்டு வரப்போகிறது. கர்த்தர் உன்னோடு
பேச போகிறார். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருனோடு பேச போகிறார். தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருனோடு பேச போகிறார். இப்பொழுது கர்த்தர் உன்னை கண்ணோக்கி உன்னோடு பேசும்படிக்கு கர்த்தருடைய குரல் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருனோடு பேச ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு உன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரிடத்தில் இந்த துக்கங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் தாண்டி என் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தர் நீர் என்னோடும் இருக்கிறீர். நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ள நம்முடைய ஆண்டவரை துதிக்கட்டும். நம்முடைய உள்ள நம்முடைய ஆண்டவரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதித்த தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். வனாந்தர வாழ்க்கை மாறும். சஞ்சலத்தின் நாட்கள் முடிவுக்கு வரும். நிர்பந்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாய் கர்த்தரால் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சஞ்சலங்களை எடுத்து விடுவோம், பாரங்களை எடுத்து விடுவோம், துக்கங்களை எடுத்து விடுவோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும் பரிகாரி. கர்த்தர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிறாரே. இல்லை ஆண்டவரே, உம்மால எல்லாம் செய்ய முடியும். உம்மால செய்ய முடியாதது ஒன்று எதிலையுமே இல்லை ஆண்டவரே. என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் நன்மையானவைகளை செய்வீர். நம்பிக்கையோட, நம்பிக்கையோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்தை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். நம்முடைய கவனம் சிந்தை எல்லாம் நம்முடைய ஆண்டவரை பார்த்து இருக்கட்டும், அப்பாவை பார்த்து இருக்கட்டும், நம்முடைய இரட்சகரை பார்த்து இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து இருக்கட்டும். ஆண்டவரே, என் உள்ளம், என் கண்கள், என் இருதயம், மனதெல்லாம் சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறதப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்தே சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்,
வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்தே சொல்லுங்களேன், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்தே சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாண்டவரே, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புற ஒருவனும் கெட்டு போனதில்லை, ஒருவனும் வெட்கப்பட்டு போகவில்லை, நீயும் வெட்கப்படுவதில்லை. இந்த ஆராதனை வேளையிலே நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் உள்ள நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதை தேவன் காண்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அநேகர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், அநேகர் நம்பினவங்க அநேகர் துரோகம் செய்திருக்கலாம். ஆனா இந்த இயேசு, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு காலம் தீமை செய்கிறவர் அல்ல. ஒருபோதும் உனக்கு தீமை செய்ய மாட்டார், ஒரு காலம் உனக்கு தீமை செய்ய மாட்டார். ஒரு நாள் கூட உனக்கு தீமை அவர் நினைக்கவே மாட்டார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். நினைக்க வேண்டியவங்க நினைக்காம போயிருக்கலாம். நீ இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். தேவனால் நீ நினைக்கப்பட்டிருக்கிறாய். அவர் உன்னை மறக்கவில்லை, அவர் உன்னை மறந்து விடவில்லை, அவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை சேர்ந்து சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை நம்புங்க. நம்ப முடியாத சூழ்நிலையா? கர்த்தரை நம்புங்க. உன்னுடைய வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதங்களால நிரம்பும். உன்னை சந்தோஷத்தால நிரப்புவார். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக கடந்து செல்லும். அது சந்தோஷத்தோட முடிவடையும். கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம் தேவ பிள்ளையே, உன்னையும் மரண பரியந்தம் நடத்துவார். அவர் ஒருவர் மட்டுமே அதை செய்ய வல்லமையுள்ளவர். உன்னை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் சங்கீத பகுதி நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறபடியே இன்றைக்கு 54ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 54. தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிக்கட்டுவார். உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. கடைசி வசனத்தை மறுபடியும்
சேர்ந்து வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. கர்த்தர் தந்த இந்த சங்கீதத்திற்காய் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இதுவரையிலும் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் கூட இருந்தீர். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்துள்ள தேவ செய்தி எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதல், எங்களை வழிகாட்டுகிற உம்முடைய தீபம். இந்த நாளிலும் தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் தாரும். தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் பார்ப்போமானால், தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது பாடின சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. சவுல் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை அவர் பின்தொடரும்போது அவர் ஒரு ஊரிலே போய் சீப் வனாந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டிலே அவர் ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இந்த சங்கீதத்தின் பின்னணி 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு வனாந்தரத்தில் உள்ள ஒரு காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தாவீது அங்கே ஒளித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே அந்த ஊரில் உள்ள சில மக்கள் தாவீதுக்கு எதிராக தாவீதை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக அங்கே சவுலுக்கு போய் தாவீது அங்கே ஒளித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை அங்கே அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது தேவனுடைய ஒத்தாசைக்காகவும் கர்த்தருடைய சகாயத்தையும் அவர் எதிர்பார்த்து இந்த இடத்திலே அவர் தேவனை நோக்கி பண்ணுகிற ஒரு விண்ணப்பமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 23:19 அற்பமானால், பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலின் இடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மனவிருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்போது சவுலின் கையில் அகப்பட்டு தன் ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட மரணத்துக்கு அஞ்சி ஓடுகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது தாவீது காணப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். தேவன் சவுலின் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவர் அங்கே சவுல் தாவீதை பின்தொடர்ந்து போகும்போது, தாவீதை பிடிக்கும்படி போகும்போது அங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் தாறுமாறாக மாற்றுகிறார். 26ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 27 வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அப்படி அறிவிக்கப்பட்ட போது இப்போது அவன் தாவீதை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அங்கே பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், முதல் வசனத்திலே இங்கே தேவ மனுஷன் சொல்கிறார், தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து, அல்லது உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சியும். நான் கோலியாத்தை வென்றதும் உமது நாமத்திலே தான் நான் வென்றேன். ஆடுகளை அங்கே ஓநாய்களிடமிருந்து காப்பாற்றினதும், சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் நான் தப்புவித்ததும் உம்முடைய நாமத்தினால்தான்.
நான் தப்புவித்தேன். அதே நாமத்தினால் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சியும் என்று தேவனுடைய மனுஷன் கேட்கிறார். ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சார்ந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். மனுஷ நியாயங்கள் எனக்கு விரோதமாக காணப்படுகிறது. உலகத்திலே வல்லவர்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நியாயமில்லை. நீர்தான் சர்வ வல்லவர், உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என்று தாவீது சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தன் வாயின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அவருடைய விண்ணப்பத்தையும் அவருடைய வாயின் வார்த்தைகளையும் கேட்கும்படியாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார். இங்கே அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே, அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லது கர்த்தருடைய நியாயத்தை அவர்கள் விரும்பவில்லை, சத்தியத்தை அவர்கள் விரும்பவில்லை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்று அவர்கள் நினைக்கவில்லை என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே அவருடைய நம்பிக்கை என்ன? இதோ தேவன் எனக்கு சகாயர். மனுஷ சகாயம் இல்லை அல்லது மனுஷ ஒத்தாசை இல்லை, ஆனால் நான் கலங்கப் போவதில்லை. ஏன்? தேவன் எனக்கு சகாயர். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நல்ல சுகமான நேரங்களிலே, நாம் நல்ல பாதுகாப்பான இடங்களிலே இருந்து கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதெல்லாம் எளிதான காரியம்தான். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறிப்போய் ஜீவனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு நேரத்திலே கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தைகள், அது ஒரு உண்மையான விசுவாசியின் வாயிலிருந்து தான் புறப்பட முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த தேவ மனிதன் கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்துள்ள வசனத்திலே நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகள், நாம் கர்த்தருக்கென்று நாம் செலவிடுகிற சமயங்கள், இவை நாம் உற்சாகமாய் நாம் செலுத்துவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் கடமைக்காகவோ வேறு ஒருவருக்காகவோ நாம் செய்கிறதில்லை, கர்த்தர் பிரியப்படுகிறதில்லை. காயின் ஆபேல் இருவரும் பலி செலுத்தினார்கள், ஆனால் ஆபேலின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கேயும் தேவமனுஷன் சொல்கிறார், உற்சாகத்துடன் அல்லது மனமகிழ்ச்சியுடன் என்னுடைய முழு இருதயத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது நலமானது. இந்த உலகத்திலே மனுஷருடைய புகழ்களை பாடி மனுஷரை பல விதத்திலே புகழ்ந்து அவர்களிடத்திலிருந்து சில ஆதாயம் எதிர்பார்க்கிறவர்களும் உண்டு. அதே நாவால் அவர்கள் பின்னாலே போய் அவர்கள் வேறு விதமாய் பேசுவார்கள். இந்த புகழ்ச்சி எல்லாம் வீண் புகழ்ச்சி தான். ஆனால் கர்த்தரை துதிப்பது அது நல்லது, அது நலமானது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. எனக்கு நெருக்கம் உண்டாயிற்று, மரண திகில் என்மேல் விழுந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கினார். எப்படி நீக்கினார்? அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்தார். நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், அவர் பதில் அளித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. சத்துருக்களில் நீதி சரி கட்டப்படுதல் நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். நாம் அதற்கு பொறுமையோடு தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியாக காணப்பட வேண்டும். நாம் அதற்கு விரோதமாய் எழும்பி போவோமானால் நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தை நாமே கெடுத்து விடுவோம். கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறது போல கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை தாங்கி நடத்தி நம்மை தப்புவித்து நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை சார்ந்து விசுவாசித்து வாழ்வோமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் வாழ முடியும். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த வசனங்களினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்தையும் அருளிடும்
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையின் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானினேன் என் தேவனே. சிலுவையின் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானினேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆராதனை வேளையிலே நீங்கள் பங்கு பெற்று பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவ பிரசன்னத்தின் நிறைவையும் கர்த்தருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களையும் இவ்வளவு நேரம் அனுபவித்து கொண்டிருந்தீர்கள். ஆண்டவர் தாமே தொடர்ந்து தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு இடைபட போகிறார். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சத்தம் நம்முடைய உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கும். அவருடைய சத்தம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தை நாம் செய்ய வேண்டியதை நமக்கு அறிவிக்கும். எல்லாரும் திருவசனங்களுக்கு நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தான் மிகவும் அதிகம் நேசிக்கிற ஒருவனுக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. காயு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இந்த நிருபம் எழுதப்படுகிறது. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய நிருபங்கள் எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கங்களோடு
சில காரியங்களை சீர்படுத்தும்படிக்கு தேவனுடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபமும் இந்த காயுவுக்கு விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. தனிநபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்களும் வேதத்தில் இருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதியிருக்கிறார், பிலேமோனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி போல இதுவும் காயுவுக்கும் அந்த அவன் நடத்தக்கூடிய சபையினுடைய, அல்லாவிட்டால் அவன் ஆராதிக்கக்கூடிய சபையினுடைய நிலைமைகளை குறித்தெல்லாம் யோவான் அப்போஸ்தலன் இதில் எழுதியிருக்கிறார். அவர் நாம் இன்றைக்கு இந்த காயுவை பற்றி தியானிக்க போகிறோம். காயுவை பற்றி வேதத்திலே நம்ம பார்க்கிற போது வெவ்வேறு பெயர்கள் காணப்பட்டிருக்கிறது. ஒரே நபர் அல்ல, வெவ்வேறு நபர்கள் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கக்கூடிய மனுஷன் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த காயுவும் அவர் அப்போஸ்தலனாகிய யோவானால் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளில் ஒருவனாக இந்த காயு காணப்பட்டான். காயுவை பற்றி வேதம் சொல்லுது, அவர் எழுதுகிற போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பரிசுத்தவான்களுடைய ஒரு நல்ல வாழ்த்துதலும் ஜெபமும் இங்கே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காயு என்கிற மனுஷன் அப்போஸ்தலனாகிய யோவானால் வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே யோவான் அப்போஸ்தலனாலே ஜெபத்திலே நினைவு கூறப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தவான்களால் அல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளால், அல்லாவிட்டால் நம்மை நடத்துகிற தேவ ஊழியர்களால் ஜெபங்களிலே நினைவு கூறப்படுகிறவர்கள், அவர்களால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். தேவ ஊழியர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட ஆசாரியர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஊழியர்கள் தங்கள் விசுவாசிகளை, இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். காயுவனுடைய விசேஷித்த குணநலன்களை குறித்து நம்ம தியானித்தால், முதலாவதாக இந்த 2வது வசனத்திலே யோவான் அப்போஸ்தலன் அவரை அழைக்கிற போது பிரியமானவனே என்று அழைக்கிறார். பாருங்கள், பரிசுத்தவான்களால், தேவ மனுஷர்களால், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட தேவனுடைய விசேஷித்த தாசர்கள் மூலமாக ஒரு வாழ்த்துதலின் வார்த்தை பிரியமானவனே என்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறது. எத்தனை ஆசீர்வாதமான ஒரு காரியம், எவ்வளவு விசேஷித்த ஒரு காரியம். அப்ப தேவனுடைய ஊழியர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளே வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் நம்மை குறித்த ஆலோசனைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவர்கள் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களால் ஆசீர்வாதத்தை பெற பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவனே, அப்படி என்றால் அந்த பிரியம் என்று சொல்லுகிறது ஒரு உள்ளம் மனதார ஒருவனை நேசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு கூறுதல் என்கிறதற்கும் பிரியம் என்று சொல்லுகிறதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டுமே இருக்கிறது. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறோம். அதே நேரத்தில் பிரியமாயிருக்குதல் அப்படி என்கிறது அது மனதார அவர்களை நாம் நேசிக்கிறதும் ஏற்றுக்கொள்ளுகிறதும் அங்கீகரிக்கிறதும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே காயு பிரியமானவன். வேதாகமம் முழுவதும் நம்ம பார்க்கிற போது பிரியமானவன் பிரியமானவன் என்று அநேகரை வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே என்று தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் வேதத்தில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும். உதாரணமாக தானியேலுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற போது தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் தானியேலுக்கு பதிலை தம்முடைய தூதன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். அந்த பதிலை அவர் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்திலே தானியேலை பார்த்து அந்த தூதன் கூப்பிடுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்போ பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஒரு தேவதூதன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்.
அப்போ வேதாகமத்தில் இந்த பிரியமானவனே என்று அழைக்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய ஆவிக்குரிய தரத்தை பார்க்கிற போது தேவனும் தம்முடைய தூதன் மூலமாக இந்த வார்த்தையை தாம் நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் இந்த வார்த்தையை தம்முடைய பரிசுத்தவான்களை, தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்தில் வாசிக்கிற போது பரிசுத்தவான்களும் இந்த அழைப்பை தம்முடைய விசேஷித்த பிரகாரமாக நேசிக்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதே ஒரு அதிகாரம், இந்த 3 யோவான் நிருபத்தில் மட்டும் இந்த 4 முறை இந்த பிரியமானவன் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவன். அப்போ காயுவை குறித்து மட்டும் 4 முறை இந்த நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த காயு தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய இருதயத்தை எவ்வளவோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறான். காயு தேவ மனுஷனுடைய இருதயத்தாலே நேசிக்கப்படத்தக்கவனாக இருந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளால் நேசிக்கப்படத்தக்கவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் நம்மை பார்த்து பிரியமானவர்களே என்று சொல்ல வேண்டும். அது தேவன் அப்படி சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷர்களும் அப்படி சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் இதற்கு பாத்திரவான்களாக வாழ்ந்து கொள்ளுவோம். ஆகவே பிரியமானவனே, இந்த அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிரியமான காயுவுக்கு. 2வது வசனத்திலே பிரியமானவனே என்றுதான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதுபோல 5வது வசனத்திலேயும் பிரியமானவனே என்கிற வார்த்தை வருகிறது. தொடர்ந்து 11வது வசனத்திலேயும் பிரியமானவனே என்கிற வார்த்தை வருகிறது. பாருங்க, ஒரு இடத்திலே அல்ல, தொடர்ந்து இந்த ஒரே அதிகாரத்திலே, அதுவும் இந்த இடத்துல 14 வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரத்திலே 4 முறை திரும்ப திரும்ப அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுமானால் அவன் எவ்வளவு அதிகமாக நேசிக்கப்படத்தக்கவனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற அந்த 2வது வசனத்தை கவனித்து பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஊழியக்காரர்கள் அவர்களை அந்த வாழ்த்த வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதம் அவர்கள் பெறும்படி ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு தகுதி, நாம் அவர்களுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாக இருந்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது பிரியமானவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். 2வது வசனத்தில் பிரியமானவனே என்கிற ஒரு அழைப்பு அவனுக்கு கிடைக்கிறது. பாருங்க, பிரியமானவனே என்கிற ஒரு அழைப்புக்கு பாத்திரவானாய் இந்த காயு காணப்பட்டான். நீங்களும் உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்களுக்கு முன்பாக, உங்களுக்காக தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பார்வையிலே, சமூகத்திலே பிரியமானவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்த்துதலும் ஆசீர்வாதங்களும் உண்டு. தொடர்ந்து அதை 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லப்பட்டது. 11வது வசனத்திலே பிரியமானவனுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்கப்படுகிறது. நல்ல ஒரு ஆலோசனை அவனுக்கு வழங்கப்படுகிறது. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தொடர்ந்து சொல்லுகிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இப்போ பரிசுத்தவான்கள் வாழ்த்துகிறவர்கள் மட்டுமல்ல, சும்மா மனதார வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறதல்ல, அவர்களுடைய வாழ்த்துதல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள் உங்களை வாழ்த்துகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு நன்மையாக முடியும். தேவ ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு ஏதுவாக காணப்படும். ஆகவே பிரியமானவனுக்குரிய ஆசீர்வாதம், பிரியமானவனுக்குரிய அந்த மேன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். காயுவனுடைய 2வது ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்கிற போது நாம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
பாத்தீங்களா? அவர் என்ன சொல்லுகிறார்? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த காயுவனுடைய இன்னொரு அனுபவம், குணாநலன் என்ன என்றால், அவன் சத்தியத்தில் நடக்கிறவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேத வசனம், வேதத்தில் நம்ம படிக்கிறோம், வசனமே சத்தியம் என்று படிக்கிறோம். அப்ப சத்தியம் என்கிறது தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய உபதேசம், கர்த்தருடைய ஆலோசனை, நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எதை செய்ய வேண்டும், நாம் எதை செய்யக்கூடாது என்கிறவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் தான் சத்தியம் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ நாம் எதை அறிந்து கொண்டிருக்கிறோம், எந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது. நாம் கற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த காயு என்கிற மனுஷன் தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி வாழுகிறவனாய் நடக்கிறவனாய் இருந்தான். நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இது நாம கொஞ்சம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் கற்றுக்கொண்ட உபதேச சத்தியங்களிலே நாம் நடக்கிறோமா? ஆண்டவரிடத்திலிருந்தும் வேத வசனத்திலிருந்தும் எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவைகளை நாம் செய்கிறோமா? அவைகளின்படி நாம் வாழ்கிறோமா என்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளிலே ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை குறித்து நீ பார்க்கிறாயே, அதை நான் எடுத்து போடட்டும் என்று சொல்லுகிறாயே என்று. அதாவது சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை பின்பற்றுகிற மனுஷர்களிலேயும் தங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்தை கை கொள்ளாத ஒரு அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாம் கற்றுக்கொண்டவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற போது தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டு அவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இது சரியில்லை, இது தவறு, இது சரி என்கிறதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதில் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஆபத்துக்கு பாவம் இருக்குதோ இல்லையோ என்கிறதல்ல, கற்றுக்கொண்டதில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்கிறது முக்கியம். சில நேரத்தில் நாம் கற்றுக்கொண்ட உபதேச வசனங்களை கை கொண்டு வாழுகிறதற்கு சூழ்நிலை கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். சந்தர்ப்பங்கள் நமக்கு அதற்கு அனுகூலமாக இருக்காது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் நிலைத்திருப்போமானால் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நமக்கு எதிரடையா இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் அனுகூலமாக மாற்றுவார். ஒரு இடத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷனை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு தீர்மானம் உள்ள மனுஷனாய் இருந்தார். தன்னை போஜனத்தால் தீட்டுப்படுத்தாதபடிக்கு, சில போஜனங்களால் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிறதில் சில உணவு வகைகளை தேவன் விலக்கினவைகளை அவரும் விலக்கி வைத்திருந்தார். இப்படி இருக்கிற போது அவர் பாபிலோன் தேசத்திலே பராமரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர் எதை வேண்டாம் என்று கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விலக்கி வைத்திருந்தாரோ அதையே சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தானியேல் இங்கே இருந்தால் நம்ம ஊரோடு ஒத்து போக வேண்டும், உலகத்தோடு ஒத்து போக வேண்டும், அப்படி தானியேல் நினைக்கல. நாம தான் அப்படியெல்லாம் நினைச்சு நம்மளை ஏமாத்திக்கிடுறோம். அப்படி அல்ல, நம்ம உலகத்தோடு ஒத்து போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று. நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? நமக்கு ஏன் ஆண்டவர் வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் ஒரு முறை இந்த தம்முடைய வேத வசனத்தை ஜனங்கள் கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் போனதை குறித்து மிகுந்த மனவேதனையோடு சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீ அந்நிய காரியமாய் எடுத்துக்கொள்ளுகிறாயா, சொந்த காரியமாய் எடுத்துக்கொள்ளுகிறாயா? நீ இதை யாரோ ஒருவருக்குரியது எனக்கில்லை என்று எடுத்துக்கொள்ளுவாயானால் இந்த ஆசீர்வாதத்தின் பங்கும் மேன்மையும் உனக்கு நிச்சயமாய் கிடைக்காது. ஆனால் இந்த வார்த்தை எனக்குரியது, நான் என்னிடத்தில் இந்த காரியம் தவறு இருக்கிறது, நான் இந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுவாயானால் கர்த்தர் சந்தோஷப்படுவார், உன்னை பிரியமானவனே என்று அழைப்பார், பிரியமானவளே என்று அழைப்பார். ஆகவே
நீ சத்தியத்தில் நடக்க வேண்டும், வேத வசனத்தை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். வேதம் இன்னும் என்ன சொல்லுகிறது? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிறது தான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, இது கொஞ்ச காலம்தான். இந்த காலம் எப்போ வேணுமானாலும் முடியலாம். ஆண்டவர் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, எப்போ வேண்டுமென்றாலும் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் நிரந்தரமான ஒன்று பரலோகம். நம்ம அதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம், அதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அதையே முக்கியத்துவம் தாழ்ந்து போக செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு போகிறத பற்றி அதை ஒரு தரக்குறைவாக அதற்குரிய கனத்தை கொடுக்காமல் கண்ணியமில்லாமல் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கட்டும். ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நமக்கு நிரந்தரமான ஒன்று இனி வரப்போகிறது. நாம் அதற்கு போகும்படிக்குத்தான் நம்மை தேவன் இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நாம் ஆயத்தப்பட முடியும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனாலே. அன்பான தேவ பிள்ளையே, காயுவனுடைய அனுபவம், அவன் சத்தியத்தில் நடக்கிறவனாயிருந்தான். நாம் எதில் நடக்கிறோம்? சங்கீதக்காரர் கூட சொல்லுகிறாரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கணும். ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது, வாருங்கள் நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம். ஆகவே வசனம் நமக்கு வாழ்க்கையாக மாறட்டும். சூழ்நிலைக்கு ஒத்தபடி நாம் போக வேண்டாம், சந்தர்ப்பத்துக்கு ஒத்தபடி போக வேண்டாம். தானியேலுடைய அனுபவத்திற்கு அவனுக்கு ஒரு பெரிய தடை வந்து விட்டது. கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ அவனுக்கு அரசாங்கத்திலிருந்து ராஜாவினால போடப்பட்டிருக்கிறது, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று. தானியேல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை விசாரிக்கிறவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதை எதிர்த்து புரட்சி பண்ணவில்லை, சண்டைக்கும் போகவில்லை, இல்லை முடியாது என்றும் சொல்லவில்லை. அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். நான் இப்படி ஒரு தீர்மானம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், ராஜா கேள்விப்பட்டா என்னை கொன்று போடுவாரே அப்படி என்று. உடனே தானியேல் சொல்லுகிறார், அப்படியானால் ஒரு கொஞ்சம் டைம், ஒரு 10 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு நான் கேட்குற உணவு வகைகளையே கொடுங்க. நான் புஷ்டி உள்ளவனாக நாங்கள் மாறி, நான் என்னுடைய நண்பர்களும் பார்க்கறதுக்கு முகக்கலையோடு நாங்கள் மெலிஞ்சு போகாமல் புஷ்டி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அதையே எங்களுக்கு கொடுக்கலாமே என்கிற ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த அதிகாரியும் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் தானியேலுக்கு துணை நின்றார். அந்த நாட்கள் கடன் நிறைவேறுகிற போது தானியேலையும் அவனுடைய சிநேகிதர்களையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாய், மற்றவர்களிலும் விசேஷித்தவர்களாய், அவர்களுடைய அறிவிலே, ஞானத்திலே, சரீர வளர்ச்சியிலே எல்லாவற்றிலும் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். சூழ்நிலை மாறினது. தேவ பிள்ளையே, நீ சூழ்நிலையின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டால் நீ சூழ்நிலைக்கு அடிமையாகி விடுவாய். ஒருவேளை சூழ்நிலைக்கு கர்த்தருடைய உபதேசத்தை நீ விட்டுவிட்டால் அந்த சூழ்நிலை உனக்கு எஜமானாக மாறிவிடும். சூழ்நிலைக்கு உரிய பிசாசும் உலகமும் உனக்கு எஜமானாய் மாறிவிடும். ஆனால் நீ சூழ்நிலையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்படிக்கு நீ ஞானமும் கரிசனையும் உள்ள ஒரு நபராக நீ காணப்பட்டால் தேவன் உன்னோடு இருப்பார். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்றி கொடுப்பார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆகவே நீ சத்தியத்தில் நடக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில திருவசனத்தை முன்னிட்டு அதிக உறுதியான நிச்சயத்தோடு பரிசுத்தாவின் பிரசன்னத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், வேத வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இது வேண்டாம் என்று சொல்லுகிறதா விட்டுருங்க, இதை செய் என்று சொல்லுகிறதா கண்டிப்பா அதை செய்யுங்க. அதனாலே நீங்கள் பிழைப்பீர்கள், அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அதனாலே தேவன் உங்களில் பிரியமுள்ளவராக இருப்பார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே அவன் சத்தியத்தில் நடக்கிறவனாக இருந்தான். பாத்தீங்களா, அந்த 3வது வசனத்திலே நீ சத்தியத்தில் நடக்கிறவன். அப்போ ஆண்டவர் சமூகத்திலே நாம் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிற போது, என் பிள்ளைகள், 4வது வசனத்தை வாசிக்கிறேன், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். அவர் எப்படி சொல்லுகிறார்? என் பிள்ளைகள். அப்போ ஆவிக்குரிய தகப்பன்
ஆவிக்குரிய தகப்பன் தன்னாலே கிறிஸ்துவுக்குள் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் சத்தியத்தில் நடக்கணும்னு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வசனத்தின்படி வைராக்கியமாய் வாழ்கிறது தான் பரிசுத்தவான்களுடைய விருப்பம், தேவ ஊழியர்களுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். ஆகவே என் பிள்ளைகள், உரிமையோடு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னால நடத்தப்படுகிறவர்கள், நான் கர்த்தருக்குள்ள நடத்துகிறவர்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ பிரியமானவனே என்று வாழ்த்துகிறார், அழைக்கிறார். அதோடு நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லுகிறார். நாம் சத்தியத்தில் நடக்கிறது ஆவிக்குரியவர்களுக்கு சந்தோஷம். நம்மை தேவ ஊழியர்கள் பார்க்கிறார்கள், விசுவாசிகள் பார்க்கிறார்கள், உலகம் பார்க்கிறது. இவைகளுக்கு நடுவில் நாம் வேத வசனத்தின்படி நடக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். மூன்றாவதாக இந்த காயுவனுடைய இன்னொரு குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். 5வது வசனம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் சகோதரருக்கும் மற்ற யாவருக்கும் செய்கிறவைகளை உண்மையாய் செய்தான். ஒரு உண்மையுள்ள மனுஷன், தான் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். உண்மையை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறதற்கு முடியும். ஆனால் நம்ம இந்த இடத்துல காயுவனுடைய ஒரே அனுபவத்தை மாத்திர பார்க்கலாம். காயு உண்மையுள்ளவன், அவன் செய்கிற எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தான். பாருங்கள், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவன் செய்ததை எல்லாம் உண்மையாய் செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிறவைகளை தேவன் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனுஷன் நம்மை பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்களை ஒருவனாலும் மறைக்க முடியாது. நாம் அந்தரங்கத்திலே செய்கிற யோசனைகளோ எண்ணங்களோ பேசுகிறதோ கூட கர்த்தருக்கு தெரியும். சங்கீதக்காரனை சொல்லுகிறார், என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்ப நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உமக்கு தெரியும் நான் என்னதை நினைக்க போகிறேன் என்று. ஆகவே நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறோம். இது நமக்கு வேணும். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை, தேவ ஜனத்திற்கு முன்பாய், உடன் விசுவாசிகளுக்கு முன்பாக உண்மை, ஊழியர்களுக்கு முன்பாக உண்மை, எல்லா இடங்களிலும் எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் அதிகமாய் விரும்புகிற ஒரு காரியம் உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரே ஒரு தகுதி உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் போதும், உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உண்மையுள்ளவர்கள். வேதம் அந்த உண்மையை குறித்து சொல்லுகிற போது ஆண்டவர் கூட கணக்கிட்டு பார்க்கிறார், உண்மையுள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று. அப்படி பார்க்கிற போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ளவங்களை கண்டுபிடிக்கிறது அரிதாக இருக்கிறது. அது ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லா மட்டங்களிலேயும் நிலைகளிலேயுமே உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்முடைய உண்மையை பார்க்கட்டும், அவர் நம்மிடத்திலே உண்மையை காணட்டுமே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதை பார்க்கட்டும். இங்கே நீ செய்கிற எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ செய்கிற காரியத்தை எல்லாம் உண்மையாய் செய்கிறாயா? உன் வீட்டில் நீ செய்கிற காரியத்தை எல்லாம் உண்மையாய் செய்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சார்ந்த காரியத்தில் நீ எல்லாவற்றிலையும் உண்மையாய் செய்கிறாயா? நீ செய்கிற வேலையில் நீ உண்மையாய் செய்கிறாயா? உன்னுடைய சபையிலே, உன்னுடைய ஆராதனையிலே, கர்த்தர் கொடுத்த உத்தரவாதங்களிலே நீ உண்மையுள்ள ஒரு நபராய் இருக்கிறாயா? அப்படி இல்லாமல் உணர்வோமானால், ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும், ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த காலை வேளையிலே அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உண்மையை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. நம்முடைய உள்ளத்தின் உண்மையை கர்த்தர் காண்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்.
நம்முடைய உள்ளம் உண்மையாயிருக்கட்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை துணைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாயிருப்போம். பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவர்களாயிருப்போம். உடன் விசுவாசிகளுக்கு மத்தியில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு முன்பாகவும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அதை குறித்து உலகம் சாட்சி சொல்லட்டும். தேவன் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் உண்மையுள்ளதாக இருக்குமானால் தேவன் சந்தோஷப்படுவார். என்னுடைய மகன், என்னுடைய மகளுடைய உள்ளம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. கஷ்டமானாலும், லாபமானாலும், துன்பமானாலும், இக்கட்டானாலும், இடுக்கண் ஆனாலும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்களே, இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற காரியம். அதனால இந்த காலை வேளையிலே நம்முடைய உண்மையை தேவன் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய உண்மையை தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்திலே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அப்போ நம்முடைய அந்த மூன்றாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். மூன்றாவது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய உண்மையை குறித்து. அப்போ சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்கிற உன்னுடைய உண்மை. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறதில் உண்மை. பாருங்க, வசனத்தை கை கொள்ளுகிறதில் உண்மை. தேவன் நம்மை பார்க்கிறார். நம்ம வசனத்தை கை கொள்ளுகிறதில் உண்மையா இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வேத வாக்கியங்களின்படி, நீ அறிந்த சத்தியங்களின்படி நீ நடக்கிறதில் உண்மையா இருக்கிறாயா? கர்த்தர் சந்தோஷப்பட விரும்புகிறார். நீ செய்தால் சந்தோஷப்படுவார். அதே போல அந்த 5வது வசனத்திலே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும், அப்படி என்றால் அவன் உபசரிக்கிறதிலே கொடுக்கிறதிலே உண்மையுள்ளவனாயிருந்தான். உபசரிக்கிறதிலே உண்மை, கொடுக்கிறதிலே உண்மை, இவைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த மூன்றாவது காயுவனிடத்தில் இருந்த மூன்றாவது காரியம், அவன் உண்மையுள்ளவன். முதலாவது காயு அவன் பிரியமானவன், பரிசுத்தவான்களுக்கும் தேவனுக்கும் பிரியமான மனுஷனாய் இருந்தான். இரண்டாவதாக அவன் சத்தியத்தில் நடக்கிறவனாயிருந்தான். தனக்கு தோன்றினபடி, தனக்கு சரி என்று பட்டபடி, அடுத்தவங்க சொன்னதின்படி அப்படியெல்லாம் அவன் நடக்கல. அவன் செய்தது எல்லாமே வேத வசனத்தின்படி அவன் செய்திருக்கிறான். மூன்றாவதாக அவன் உண்மையுள்ளவன். கர்த்தர் ஒப்புவித்ததில் உண்மை, ஆண்டவர் கொடுத்ததில் உண்மை, எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாய் தன்னுடைய உடன் விசுவாசிகளுக்கு மத்தியிலையும் மற்றவர்களுக்கு மத்தியிலும் அவன் நடந்திருக்கிறான். ஆகவே மூன்றாவது அனுபவம், அவன் உண்மை உள்ளவன். நான்காவதாக 6வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். 6வது வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அப்போ இவன் ஒரு சாட்சியுள்ள மனுஷன். காயு ஒரு சாட்சியுள்ள மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நற்சாட்சி அவனுக்கு உண்டாயிருந்தது. தேவ பிள்ளைகளே, நமக்கும் ஒரு நற்சாட்சி வேண்டும். நல்ல ஒரு சாட்சி தேவனுக்கு முன்பாக, தேவ ஜனத்திற்கு முன்பாக நமக்கு உண்டாக வேண்டும். எப்படினாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து விட்டு போவோம். நல்லதை கெட்டதென்று சொல்லுகிறவர்களும் உண்டு, கெட்டதை நல்லதென்று பாராட்டி பேசுகிறவர்களும் உண்டு, முகஸ்துதியாக பேசுகிறவர்களும் உண்டு, உண்மையாய் பேசுகிறவர்களும் உண்டு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதற்கு கடினம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய சாட்சி தேவநாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் மாறக்கூடாது. நம்முடைய பேச்சிலே சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய நடக்கையிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களிலே சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சாட்சியை வேதம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறது. இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிற போது, அவன் ஊழியர்களால்
தன்னோடு கூட இருக்கிற விசுவாசிகளால் சாட்சி பெற்றவனாயிருந்தான். 5வது வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அப்போ அவன் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற எல்லாவற்றிலையும் தன்னுடைய உடன் விசுவாசிகளுக்கு நடுவில் யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தானோ அவர்கள் எல்லாரிடத்திலையும் அவன் சாட்சியுள்ளவன். பாருங்க, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், யாரிடத்திலெல்லாம் அவனுக்கு தொடர்பு இருந்ததோ அவர்கள் எல்லாரிடத்திலும் அவன் சாட்சி பெற்றிருந்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தேவனுடைய சாட்சியை விளங்க பண்ணுகிறதா? நாம் மற்றவர்களோடு பழகுகிற நேரத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படிக்கு ஒரு சாட்சி உள்ள அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில், நாம் செய்கிறதில் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படுகிற ஒரு சாட்சி நமக்கு வேண்டும். ஆகவே இதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நாம் விசுவாசிகளுக்கும் அந்நியருக்கும் முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த 3வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிற போது, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். நம்முடைய உண்மையை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்க வேண்டும். அதுபோல நம்முடைய அன்பை குறித்து அந்த 5-6 வசனங்களிலே நம்முடைய அன்பை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? மாயமற்ற அன்பா இருக்கிறதா? பார்க்கும்போது ஒரு அன்பு, பார்க்காத போது வேறொரு அன்பாக நம்ம காண்பிக்கிறோமா? அப்படி இருந்தால் அது மாயமுள்ள அன்பு. நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரோடு பழகுகிறதிலே தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படிக்கு நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையோடு அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே நாம் தியானித்தவைகளை ஒரு விஷயம் நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய விருப்பம் அதுதான். ஊழியக்காரர்களுடைய விருப்பம் அதுதான். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிறைவாய் தங்குவதாக. அதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தகுதி, முதலாவது நாம் பிரியமானவர்களாய், ஊழியர்களுக்கும் தேவனுக்கும் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடந்தால், வசனத்தின்படி நடந்தால் நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாயிருக்கிறதற்கு முடியும் ஆவிக்குரியவர்களிடத்தில். 2வதாக, அவன் சத்தியத்தில் நடக்கிறவன், கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நடக்கணும். யாருக்காகவும் வசனத்தை விட்டு விலகி போகக்கூடாது. 3வதாக, நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பாகவும், சபைக்கு முன்பாகவும், மற்ற மனுஷர்களுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கடைசியாக 4வதாக, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். நம்மை குறித்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுமே தவிர தூஷிக்கப்படக்கூடாது. நம்முடைய பேச்சு, நடக்கை எல்லாவற்றிலையும் என்ன வந்தாலும் நாம் ஒரு நல்ல சாட்சி உள்ளவங்களா வாழணும். அடுத்தவங்க என்ன சூழ்நிலையிலையும் தேவ நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டதான வசனத்தை தியானித்து, ஆண்டவருடைய பிரியம் நம்மையில் இருக்கிறதா? காயுக்கு எழுதும்போது பிரியமானவனே என்று சொன்னார். அதே பிரியம் ஆண்டவராகிய இயேசு பிதாவிடத்திலிருந்து பெற்றார். இயேசு யோவான் ஸ்நாபகனாலே யோர்தான் அறிக்கையில் ஞான சாற்று பெற்று எழும்பினவுடனே, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசுவின் பிரியம் நம்மேல் இருக்கிறதா? அவர் நம்ம பிரியமான மனவாட்டி என்று அழைக்கத்தக்கதாக பிரியமானவளாய் வாழும்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நம்ம கிருபைகளை கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். மகத்துவமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமை தகப்பனே, நீர் பிதாவிடத்திலிருந்து பிரியமானவன் என்று சாட்சி பெற்றீர். யோவானும் சாட்சியோடு எழுதுகிறார் ஆண்டவரே. அதே விதமாக காயுக்கு எழுதும்போது பிரியமானவனே என்று எல்லா சூழ்நிலைகளிலும் பிரியமான முதல் கடைசி வரையிலும் பிரியமானவனாய் காணப்பட்டது போல நாங்களும் எங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு, எங்கள் ரட்சித்த இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் காணப்படத்தக்கதாக, உம்முடைய சித்தத்தையே செய்யத்தக்கதாக, பிரியமானதை காட்டும் ஆண்டவரே, அதை செய்யத்தக்கதாக அந்த பிரியம் எங்கள் மேல் தங்கட்டுமடியா. மணவாளனாய் இயேசு பிரியமான மணவாட்டியை சேர்த்து கொள்ளும்படி வெகு சீக்கிரமாய் வரப்போகிறபடினால
மணவாளன் வரும்போது மணவாட்டி சபையாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்பா அதற்கேற்ற ஆயத்தம், அதற்கேற்ற பிரியம், அதற்கேற்ற தகுதி எங்களிலே காணப்படத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. சியோனின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. நீதிமான்களுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த வீடுகளில் இருக்கிற சமயங்களிலேயும் வேலை சில சமயங்களிலேயும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா.